பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். இன்று பாருங்கள், பதிவு பாருங்கள். இப்போது நம்மளுடைய நாட்டு வல்லாரையை விளக்கினேன். இதுதான் ஹைப்ரிட்டு வல்லாரை. இதுக்கு ஆளுக்கு என்ன வேணாலும் பேர் சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வல்லாரை கிடையாது. இது வெளிநாட்டிலேருந்து வந்தது. இதுக்கு நான் வச்சுக்கிற பேர் என்ன தெரியுங்களா? ரவுடி. இது மட்டும் இருந்ததுன்னா மொத்தத்தையும் அமிக்கிடும். எல்லாத்தையும் இது அமிக்கி மொத்தத்தையும் இது பண்ணிவிடும். இதை கட்டுப்பட்டுவே முடியாது. இன்றைக்கி மாநகரத்தில் வாழ்கிற மக்களுங்க எல்லோரும் இதை தான் வல்லாரன்னு சாப்பிட்டுங்கிறாங்க. இது நம்மளுடைய பாரம்பரிய வல்லாரை கிடையாது. இது தெரிஞ்சுக்குங்க. இது பாருங்கள், இதில் அந்த கட்டிங்லாம் இருக்காது. அப்படியே ரவுண்டாக இருக்குது பாருங்கள். இலையே முரட்டுத்தனமாக இருக்கும். நிறைய பேர் ஏமாந்து சாப்பிட்டுங்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பாரம்பரிய வல்லாரன்றது அதுதான். இது பார்த்திங்களா, இது ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பார்த்தோம்னா இது பாருங்கள், அப்படியே ரவுண்டாக இருக்கும். அது பார்த்தோம்னா இது பாருங்கள், அப்படியே ரவுண்டாக இருக்கும். அந்த கட்டிங்லாம் எதுவுமே இருக்காது. இது நம்மளுடைய பாரம்பரிய வல்லாரை இல்லை. அது என்ன பண்ணுறது, ஜனங்க தெரியல. எல்லாம் படித்து விஞ்ஞான கல்வியில் போயிட்டாங்க. அதனால் பாரம்பரியத்தை மறந்துட்டாங்க. இது பாருங்கள், அதே போல் இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. பார்த்தீங்களா, இலை எப்படி இது பாருங்க. அப்படி நேராக அப்படி கூராக போவோம். இன்றைக்கி மாநகரத்தில் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை சாப்பிட்டுங்கிறாங்க. இதில் இது பாருங்க, இப்படி போய் ஒரு கட்டிங் போய் இப்படி வளைஞ்சி இப்படி ஒரு கட்டிங் போவோம். அதை தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சாப்பிட்டுங்கிறாங்க. பல மூலிகை நிகழ்ச்சியில் போகிறேன், அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு வச்சுங்கிறாங்க. நான் ஒரு சில இடங்களில் பார்த்துட்டு இது கரிசலாங்கண்ணியே இல்லைங்கன்னு. அப்போ தான் அவங்களே கூர்ந்து சிந்திக்கிறாங்க. புரியுதுங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரை காட்டவே காட்டாது. இப்போ இதில் பார்த்தீங்களா, மஞ்சள் கரிசலாங்கன்னா மஞ்சள் நிறத்தை காட்டுது. பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரும்பச்சையாக இருக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி மாநகரத்தில் விற்கிறாங்கல்ல, இது பார்த்தீங்களா கரும்பச்சை இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நான் இப்போ வல்லாரை காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி கருப்பு வராது, லைட்டாக மஞ்சள் வரும். புரியுதுங்களா? இதே மாதிரி இது பாருங்கள், மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுதான். புரியுதுங்களா? இது இந்த வடிவத்தை பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏமாறவே முடியாது. அந்த கட்டிங்கு பெண்டு கிண்டுலாம் எதுவுமே இருக்காது. நேராக அப்படி வருவார், அப்படி போவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது பாருங்கள். இதை எத்தனை வருஷமாக வச்சுங்கிறேன் தெரியுங்களா? 6 வருஷமாக வச்சுங்கிறேன் நான். எப்படி பார்த்தீங்களா, ஃபுல்லாக அப்படியே பணந்துங்குது பாருங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி அது பூவோடு இருக்கும். இது பார்த்தீங்களா, அந்த பிரமி ஒரே அதை அமுக்கிடும். இப்போ க்ளீன் பண்ணி இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நான் காப்பாற்றணும். பார்த்துக்குங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் காலை சக்கரம் குழுவில் எடுக்கிறேன். இந்த மூலிகை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பேரப்பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். நன்றி, மகிழ்ச்சி. பசித்தர் மூலிகை மகேந்திரன். இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் தான் தொடர்பு கொள்ளுங்கள். 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.